இன்னைக்கு மட்டன் வச்சுட்டு சூப்பர் டேஸ்டியான கப்ஸா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு நெய்யும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய், பே லீஃப், நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. அதோடவே 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. பச்சை மிளகு கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்பதான் நம்ம மெயின் ஹீரோவான கப்ஸா மசாலா என்ட்ரி ஆகிறாரு. இதில் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 250 கிராம் மட்டன் ஆட் பண்ணிருக்கு. ஸோ ஒன்றா சேர்த்து எல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறிட்டு நம்ம லிட் போட்டு மூடி விசில் போட்டுடலாம். 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்ம மட்டன் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்த 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட மட்டன் கிரேவியே 1.5 கப் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதில் அப்படியே ஒரு ட்ரை லெமன் உருட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக லைட்டாக கப்ஸா மசாலாவை மேலே தூவி விட்டுக்கோங்க. ஒரு வெயிட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் விட்டுக்கோங்க. இதுக்கடையில் நான் வந்து ஆனியன், கேஷ்யூ நட்ஸ் அண்ட் மட்டனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்ஸா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிருக்கும். இப்போ அதில் நம்ம வறுத்து வச்சிருந்த மட்டனையும் ஆட் பண்ணி ஒன்றா ஒரு கிளறி விட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான